ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா சென்னை பீச்சில் இருக்கோங்க. சென்னை பீச்சில் இருந்து நம்ம இப்போ லோக்கல் ஏசி ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறோம். இந்த லோக்கல் ஏசி ட்ரெயின் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு, எந்தெந்த ஸ்டாப்ல எல்லாம் நின்றுட்டு போகும், டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் பார்த்தோம்னா இன்னைக்கு தான் ஏப்ரல் 19 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட சர்வீசஸ் பார்த்தோம்னா சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும், திரும்பவும் செங்கல்பட்டுல இருந்து சென்னை பீச் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாம்பரத்துல இருந்து சென்னை பீச் வரைக்கும் சர்வீஸ் இருக்கு. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இந்த ட்ரெயின் எந்தெந்த டைமிங்ல எல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா மொத்தமா ஒரு நாளைக்கு 6 வாட்டி ரன் ஆகுது. அதாவது 3 வாட்டி செங்கல்பட்டுக்கு போகுது, 3 வாட்டி சென்னை பீச்சுக்கு வருது. எந்தெந்த டைமிங்ல ரன் ஆகுது அப்படி காலையில 7 மணிக்கு சென்னை பீச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 8:35க்கு செங்கல்பட்டு போய் ரீச் ஆகுது. திரும்பவும் 9 மணிக்கு செங்கல்பட்டுல இருந்து கிளம்பி 10:30க்கு சென்னை பீச் வந்து ரீச் ஆகுது. இந்திய ரெண்டாவது ட்ரிப் பார்த்தோம்னா மதியானம் 3:45க்கு சென்னை பீச்ல இருந்து கிளம்பி செங்கல்பட்டுல 5:25க்கு ரீச் ஆகுது. திரும்பவும் செங்கல்பட்டுல இருந்து 5:45க்கு கிளம்பி சென்னை பீச்சுக்கு 7:15க்கு வருது. அப்படியே மூணாவது ட்ரிப் பார்த்தோம்னா சென்னை பீச்ல இருந்து 7:35க்கு கிளம்பி தாம்பரத்துல 8:30 மணிக்கு ரீச் ஆகிட்டு அங்கேயே ஹால்ட் ஆயிடுதுங்க. திரும்பவும் அடுத்த நாள் காலையில 5:40க்கு தாம்பரத்துல ஸ்டார்ட் ஆகி 6:45க்கு சென்னை பீச்ல வந்து ரீச் ஆகுதுங்க. ஆனா இந்த ஃபெசிலிட்டி ஏப்ரல் 21ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ட்ரெயின் எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்ததா நம்ம இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 35 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது, 105 ரூபாயில எண்ட் ஆகுது. அதாவது சென்னை போர்ட்ல இருந்து 35 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகி செங்கல்பட்டுல 105 ரூபாய்க்கு ரீச் ஆகுது. நம்ம இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண செங்கல்பட்டு வரைக்கும் போக வேணாம், மாம்பழம் வரைக்கும் போயிட்டு இந்த ட்ரெயின் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாம்பழம் வரைக்கும் டிக்கெட் வாங்கி. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போற வரைக்கும் இடையில இருக்கிற எல்லா ஸ்டாப்லயுமே நிக்காது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாப்ல மட்டும் தான் நின்னுட்டு போகும். அது என்னென்ன ஸ்டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை போர்ட், சென்னை பார்க், சென்னை எக்மோர், மாம்பழம், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், திரிசூலம், தாம்பரம், பெருங்கலத்தூர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர். இந்த ஸ்டாப்ல மட்டும் தான் நிக்கும். இந்த ஸ்டாப்ல மட்டும் தான் நின்னுட்டு செங்கல்பட்டு போய் ரீச் ஆகும். இப்போ நம்ம ட்ரெயின்ல அப்படியே வந்து ஏறிட்டோம். இந்த ட்ரெயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்னையில லோக்கல் ட்ரெயின்ல முதல் ஏசி ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். ஆல்ரெடி நம்ம சென்னையில மெட்ரோல ஏசி இருக்கு. ஆனா முதல் வாட்டி லோக்கல் ட்ரெயின்ஸ்ல ஏசி இப்பதான் வந்திருக்கு. இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. உள்ள வந்ததுமே சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த ட்ரெயின்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயினோட டோர்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். அதாவது நம்ம மெட்ரோல பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் டோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா அங்கங்க வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் ஏசி ட்ரெயினா இருந்தாலுமே ஃபேனும் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசஞ்சர்ஸோட இன்ஃபர்மேஷன் போர்டும் இந்த ட்ரெயின்ல இருக்கு. ட்ரெயின் பார்த்தோம்னா ஷார்ப்பா 7 மணிக்கு சென்னை பீச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட இந்த விண்டோ பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. இப்படி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ட்ரெயினை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின்ல பார்த்தோம்னா மொத்தம் 12 கோச்சஸ் இருக்கு. இந்த 12 கோச்சஸுமே கண்டினியூவா இருக்கிற கோச்சஸ். அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல ஏறினாலும் எண்டு வரைக்கும் உள்ளே நடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்றதுனால செங்கல்பட்டு வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாவே ரீச் ஆயிடலாம். இந்த ட்ரெயினோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஆனால் இந்த டிக்கெட்டோட ஃபேர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது செக்கிங் பண்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த ட்ரெயின்லயே நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு வராங்க. எங்கேயோ நம்மளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன் அவங்க ட்ரெயின்லயே டிராவல் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா இந்த ட்ரெயின் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்காகவே தனியா ஸ்பெஷல் டிக்கெட் நம்ம வாங்கிட்டு வரணும். அதாவது இந்த ட்ரெயினோட நேம் சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வரணும். இப்போ இந்த ட்ரெயின் நிக்கிற ஸ்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. நான் இருக்கும்போது நார்மலா காமனா லோக்கல் ட்ரெயின்ல ஏறவங்க எல்லாருமே இந்த ட்ரெயின்ல ஏறி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செக்கர்ஸ் தான் அவங்க கிட்ட இன்டிமேஷன் பண்ணி இறக்கி விட்டாங்க. ஆனா அப்படி இல்லாம இந்த ட்ரெயினும் எல்லாருக்குமே காமனா இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயினோட டிக்கெட் ஃபேருக்கும் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேருக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னை பீச்ல இருந்து மாம்பழம் வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு நம்ம நார்மலா பார்த்தோம்னா 5 ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்துருவோம். ஆனா இப்போ இந்த ட்ரெயின்ல 40 ரூபாய் டிக்கெட் எடுத்து வர வேண்டியதா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும் ஜர்னி பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரெயினோட கவுண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்ல ரெகுலரா டிராவல் பண்றவங்க பார்த்தோம்னா மந்த்லி பாஸ் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயினுக்கு மந்த்லி பாஸ் இருக்கா இல்ல மேபி ஃபியூச்சர்ல வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி வந்தாலும் அதுக்கான டிக்கெட் ஃபேர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா இந்த செங்கல்பட்டு ரூட்ல மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல ஆவடி ரூட்லயோ இல்லனா கும்மிடிப்பூண்டி ரூட்லயோ லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு தான் இந்த ட்ரெயின் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸை விட மீடியாஸ் தான் அதிகமா இருக்கு. அதுல 2-3 சேனல்ல நம்மளையும் பேட்டி எடுத்தாங்க. நம்மள பேட்டி எடுத்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு பக்கம் ஏசி ஜில்லுன்னு இருந்தா இன்னொரு பக்கம் இங்க ஃபேன் ஓடுது பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஃபேனு கீழே நிக்கிறதுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரெயின்ல லக்கேஜ் பிளேஸும் ரொம்ப நல்லா இருக்கு.
அதுக்கடுத்து இந்த ட்ரெயினோட சீட்டிங் பார்த்தோம்னா நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயின்ல சீட்டிங் எப்படி இருக்குமோ அதே போல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ட்ரெயின்ல டாய்லெட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. மேபி நான் பார்த்த வரைக்கும் டாய்லெட்ஸ் இல்ல. ஒருவேளை ஃப்ரண்ட்ல இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல. நீங்க ஒருவேளை இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போகும்போது ஃப்ரண்ட்ல செக் பண்ணி பாருங்க. மொத்தத்துல இந்த ட்ரெயினோட ஜேர்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த சென்னை பீச் டு செங்கல்பட்டு ரூட்ல இந்த ட்ரெயின் நிக்கிற ஸ்டாப்ல இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதோட நம்மளும் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்த ஸ்டாப் மாம்பழம் வரப்போகுது. அதனால நம்மளும் இறங்க போறோம். இந்த ஜர்னி உங்களுக்கு ரொம்ப கிளியரா சிம்பிளா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.